எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற கானெக்ட் சவுத் 2025 அப்படிங்கிற எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போ எதுக்கு ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஹெவி டியூட்டி மிஷினரிஸ் எல்லாமே இந்த ஒரு எக்ஸ்போ வந்து காட்சிப்படுத்த போறாங்க. ஸோ டேரக்டா எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் கூட சென்னை ட்ரேட் சீட்ஸ் நடந்துட்டு இருக்கோம். இதுல 3 நாள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது 28, 29, 30. ஸோ நம்ம வந்து 30 வாக்குல வந்து வந்திருக்கோம். உள்ள போயிட்டு என்ன மாதிரி பிசினஸ் எல்லாம் தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு பார்க்கற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் வந்து கொடுத்துங்க. யூடியூப்ல பொறுத்தவரை ஆப்ஷன் இருக்கு, ஹைப்பர் ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து ரொம்ப சப்போர்ட் இருக்கும். ஸோ டேரக்டா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இதான் சென்னையோட ட்ரேட் சென்டர். ஸோ நம்ம டேரக்டா எக்ஸ்போக்குள்ள வந்து போயிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மைனிங்ல பயன்படுத்தக்கூடிய ஹெவி டியூட்டி மிஷினரிஸ், ஹெவி டியூட்டி இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து காட்சிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நாள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேரக்டா அந்த லாஸ்ட் நாள் நடத்தக்கூடிய அந்த இடத்துல போய் ஃபுல்லா உள்ள என்னென்ன மாதிரி மிஷினரிஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம உள்ள போய் இருக்கிற ஸ்டால்ஸ்ல ஓப்பன் ஸ்டால்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்க எல்லாரும் தெளிவா நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த வண்டியோட மெயின் ஃபீச்சர் வந்து ஜீரோ டைல் சொல்லுவாங்க. ஜீரோ டைல்னா இந்த மேல் பாகம் இருக்கு இல்லையா, இந்த மேல் பாகம் செயினுக்கு உள்ள செயின் ஆப்ரேட்டட் டம்பர். இது உங்களுக்கு 1000 கிலோமீட்டருக்கு நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இது வந்து அதோட மினியர் வெர்ஷன். இது வந்து ஒரு ஈவி டம்பர். இந்த ஓடுது, கூலண்ட் டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, சிஸ்டம் வோல்டேஜ் எவ்வளவு, டீசல் 31% இருக்கு, வண்டி எவ்வளவு அவர் ஓடி இருக்கு. நீங்க மார்க்கெட் எந்த மிஷின்ஸ் வாங்குறதா இருந்தாலும், பேக்கோ லோடர், மினி எக்ஸ்கவேட்டர், ஸ்கிட் ஸ்டீல் லோடர், எந்த வண்டி நீங்க வாங்குறதா இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க அனைவருக்கும் வணக்கம். நான் பொக்லைன் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். என் பேர் ராஜ்குமார். நாங்கள் பொக்லைன் மினி எக்ஸ்கவேட்டர் 1 டன்ல இருந்து 6 டன் வரைக்கும் சப்ளை பண்றோம். இந்த மிஷின் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இந்த கானெக்ஸ் எக்ஸ்போல வந்து இந்த 3 டன் கிளாஸ் மினி எக்ஸ்கவேட்டர் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் நம்ம இந்த ஃபுல் மிஷினை வந்து பார்ட் பை பார்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மிஷின் என்ன யூஸ், ஒவ்வொரு பார்ட்டும் என்ன யூசேஜ், இந்த மிஷின் எங்கே யூஸ் பண்றாங்கன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து 2 அடி பக்கெட் சொல்லுவாங்க. இது வந்து கெப்பாசிட்டி வந்து 0.1 கியூபிக் மீட்டர், 0.1 கியூபிக் மீட்டர் 2 அடி பக்கெட். ஸோ இந்த பக்கெட்ல வந்து மெயினான இந்த மிஷின் வந்து மெயின் அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. மல்டிபிள் அக்ரிகல்ச்சர் வேலைக்கு யூஸ் பண்றாங்க, வாழைத்தோப்புக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிச் கிளீனிங்கு, ஹவுசிங் ஃபவுண்டேஷனு, பில்லர் குழி எடுக்கிறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஸோ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹவுசிங் ஃபவுண்டேஷன்ல இருந்து அக்ரிகல்ச்சருக்கு, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸுக்கு, பைப் லைனுக்கு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நல்ஜன் சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிதண்ணீர் போறதுக்கு, ஸோ அதுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மிஷின் டிக்கிங் டெப்த் வந்து 10 அடி போகும். ஸோ இந்த வண்டி இந்த இடத்துல வந்து 10 அடி டிக்கிங் டெப்த் போகும். இது வந்து பைப்பிங் கிட் கொடுத்துருக்காங்க. இதுல பக்கெட் இல்லாம பிரேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆகர் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் சியரரு, அந்த பில்டிங் எல்லாம் டெமாலிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்ம் அசம்பிளி சொல்லுவாங்க. இது வந்து பக்கெட் சிலிண்டரு. இது வந்து ஃபுல் பூம், இது வந்து பூம் அசம்பிளி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த வண்டியில வந்து 10 அடி வரைக்கும் டிக்கிங் டெப்த் பண்ணலாம். இது வந்து 3 டன் கிளாஸ் எக்ஸ்கவேட்டர். அதுக்கப்புறம் இதோட வண்டியோட அகலம் வந்து 5 அடி. ஸோ 5 அடி இருக்க சந்தில இந்த வண்டி போயிட்டு வேலை பண்ணிட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துடும். ஸோ மற்ற பெரிய மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பெரிய பிராண்டு அதெல்லாம் ஹெவியா இருக்கும், அந்த ஒரு ஃபுல் ரோடே அடைச்சிடும். ஆனா இந்த வண்டி வந்து 5 அடி சந்துக்குள்ள போயிட்டு வேலை பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில இந்த டோசர் பிளேட் சொல்லிப்பாங்க, இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட்னால ஒரு லெவலிங் பண்ணலாம். அந்த பள்ளம் வந்து பைப் லைன் தோண்டதுக்கு அப்புறம் அதை லெவலிங் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வண்டியில ஏத்துறதுக்கு, இந்த சின்ன வண்டியில வந்து பொலேரோல இந்த வண்டியை கொண்டு போயிடலாம். வண்டி ஏத்திட்டு இது ஷிஃப்டிங்னா இது வந்து ஸ்டீல் ட்ராக் இருக்கு. ஸ்டீல் ட்ராக் இருக்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. மற்ற பேக்கோ லோடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல நம்பர் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் அதிகம். ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ இந்த மினி எக்ஸ்கவேட்டர், எங்க பொக்லைன் கம்பெனியோட மினி எக்ஸ்கவேட்டர் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. இதுல தேய்மானம்னு பார்த்தா பக்கெட் தேயும், பிளஸ் இந்த அண்டர் கேரேஜ் தேயும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த டீத் பாயிண்ட் அது உங்களுக்கு மாற்ற வேண்டி வரும். அது உங்களுக்கு யூசேஜ் பொறுத்து. ரொம்ப கல்லு ஹெவியான இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 500 மணி நேரத்துக்குள்ள போயிடும். இல்லைன்னா லைட் ஒர்க்கு 1000 மணி நேரம் கூட வரும் சார். அதுக்கப்புறம் இந்த விட்டு நான் சொன்னேன், இது வந்து 5 அடி. எங்க கிட்ட 3 அடி வரைக்கும் சின்ன மிஷின் இருக்கு. மேக்ஸிமம் 7 அடி வரைக்கும் 6 டன் மினி எக்ஸ்கவேட்டர் சார். இந்த பொக்லைன் 3 டன் PLX 29 மினி எக்ஸ்கவேட்டர், 3 டன் மினி எக்ஸ்கவேட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மெயின் வந்து ஹார்ட் தான்.
ஹார்ட் தான் ஒரு மனுஷனுக்கு மெயினான பொருள். அதே மாதிரி இந்த மினி எக்ஸ்கவேட்டருக்கு வந்து ஹார்ட் வந்து இன்ஜின் தான். ஸோ இதுல வந்து யான்மார் 21 HP இன்ஜின் இதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதோட ஏர் ஃபில்டர், டீசல் ஃபில்டர், வாட்டர் செப்பரேட்டர், ஃபீட் பம்ப் இதுல இருக்கு. ஸோ இந்த ஃபீட் பம்ப் வந்து ஜஸ்ட் ப்ரீ ஹீட்டிங்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணல வண்டியை வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி கொடுக்கும், உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மெயின் ஹார்ட் வந்து ஜப்பனீஸ் யான்மார் இன்ஜின், ஒரு 21 HP யான்மார் இன்ஜின். இதுல 500 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபில்டர் சர்வீஸ் பண்ணா போதும். ராட் த்ரெடிங் மஷின் M16 mm இருந்து 32 mm வரைக்கும் உங்களுக்கு TMT ராடு, பிளேன் ராடு, MS ராடு எல்லா விதமான ராடும் த்ரெடிங் போடலாம் இந்த மஷினில். மோட்டரைஸ் 3 phase மோட்டர் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டபுள் ட்ரம் ரோலர்னு சொல்லுவாங்க, ரோட் ரோலர். ஜல்லி மேலே கல் மண் இதெல்லாம் பட்டம் தட்டுறது. இன்ஜின் டைப் வரும், டீசல் இன்ஜின் டைப் வரும், 3 டன் கெப்பாசிட்டி வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா GI பைப், MS பைப், இதெல்லாம் பைப் த்ரெடிங் மஷின். 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் த்ரெடிங் போடலாம். இதில் TMT பார் பெண்டிங் மஷின் சொல்லுவோம். 8 mmலேருந்து 32 mm வரைக்கும் நீங்கள் பார் பெண்டிங் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் வேலை செய்வது, எவ்வளோ டிகிரி வேணாலும் செட் ஆகும். சேம் மஷின், பெரிய சைஸு ப்ளஸ் PLC மாடல். இது CNC மாதிரி சேம் மஷின் வரும். இது பார்த்தீங்கன்னா TMT பார் கட்டிங் மஷின். மேக்ஸிமம் 48 mm கட் பண்ணலாம், 2 inches வரைக்கும் கட் பண்ணலாம். ஸ்டில் பிராண்டு, ஜெர்மன் மேடு. இது டீவாட்டரிங் பம்ப்னு சொல்லுவாங்க. இது டீசல் பெட்ரோல், இது இன்ஜின் டைப். இது ஏர் ப்ளோயர்னு சொல்லுவோம், பேக் பேக்கு. இப்படி மாட்டிட்டு இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு, தனியாக ஃபிட் பண்ணணும். 1 மீட்டர் லென்த் வரும். இது டெம்பிங் ராமர்னு சொல்லுவோம், மட்டன் தட்டுறது. இன்ஜின் டைப், பெட்ரோல் இன்ஜின். இதுவும் ஸ்டில் பிராண்டட் வரும், ஜெர்மன் மேடு. இது டெம்பிங் ராமர், சேம் மாடலு. இது சின்ன சின்ன இடத்துல எல்லாம் நம்ம இது போகாது, அது போகாத இடத்துல இது போகும், இது போகாத இடத்துல இது போகும். சின்ன மஷின். இது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கட்டிங் சொல்லுவோம், ரிங் சா. நீங்கள் மேக்ஸிமம் 10 inch வரைக்கும் ஸ்லாப் கட். இதுக்கு பேர் பவர் ட்ராவல்னு சொல்லுவோம். இந்த ரோட்டில் கான்கிரீட் சிமெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சிமெண்ட் பண்ணுறது இந்த மஷின். இந்த மஷின் ரோடு கட்டிங் மஷின். மேக்ஸிமம் 24 inches, 9 inches டெப்த் இறங்கும் ரோடு கட் பண்ணுற மஷின். VST இன்ஜின், டீசல் டைப். சைலண்ட் ப்ரோ ஜென்ரேட்டர். இது 5 kilowatts. கரண்ட் இல்லாத இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸ்டில் பிராண்டு கான்கிரீட் வைப்ரேட்டர். இது 40 mm நீடல் வரும், 3 மீட்டரு. இது பேர் ஸ்க்ரீடர்னு சொல்லுவாங்க. இதுவும் கான்கிரீட் ரோடு மட்டம் தட்டுறது. இது ஒன்று வேணும். இதில் 2 மீட்டர் ஸ்கேல் ஒன்று வரும், 3 மீட்டர் ஸ்கேல் வரும். சைஸ் வரும். மேக்ஸிமம் 100 mm கட் பண்ணலாம் நீங்கள். TMT ராடு, ரயில்வே பட்டா, பைப்பு, ஹாலோ, சாலிட் செக்ஷன் எல்லாமே கட் பண்ணலாம் நீங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் இணைஞ்சே வந்துருங்க. Facebook இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம ஃபாலோ வந்து பண்ணுங்க. Instagram பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக யூடியூப்ல இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அது தெரியட்டும். இதே போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. நன்றி.